என்ன அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடியது எது என்று சொன்னால் இந்த இரண்டாவது பகுதியை பாருங்க. இரண்டாவது பகுதியை ஒமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. அப்ப அடியான் நஃபில்களின் மூலமாக என்னை நெருங்குகிறான், நெருங்கிக் கொண்டே இருப்பான். நெருக்கமாக இருக்கிறது என்பது வேறு, நேசிக்கிறது என்பது வேறு. நெருக்கமாக இருக்கிறவங்களை எல்லாம் நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையே. புரியுது உங்களுக்கு? பக்கத்துல ஒரு ஆள் நெருக்கமாக இருக்கிறான்னு சொல்லுவோம், அது மாதிரி அடிக்கடி சந்திக்கிறேன், ரொம்ப நெருக்கமான ஆள், ஆனா நேசிக்கிறான்னா இல்லை. உதாரணமா நாங்க தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து ரொம்ப அதிகமா நேசிப்போம். சில பேர் அவங்க எங்களோட பக்கத்துல இருக்க மாட்டாங்க, ஆனா தூரத்துல இருப்பாங்க, ஆனா அவங்கள நம்ம ரொம்ப நேசிப்போம். நாங்க பாக்குறோமே இல்லையா? அப்ப எனவே நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னடா, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நாங்க நஃபிலான வணக்கங்கள், ஃபர்தான வணக்கங்கள் செய்யும் பொழுது நாங்க அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், அதே நேரம் நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. என்ன சந்தர்ப்பம்? மாஷா அல்லாஹ், அக்ரமா யகூனுல் அப்து மின் ரப்பி வஹுவ சாஜித். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் எது? அவன் சுஜூதுல இருக்கிறான். அந்த நேரத்துல ஃபஅக்திரு ஃபீ துஆ, துஆவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே நெருக்கமாகவும் இருக்கிறான், அவன் நேசிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறான். தொழுகை நஃபிலான வணக்கம், அல்லாஹ் நேசிக்கிறான். நஃபிலான வணக்கம் செய்யும் பொழுது அல்லாஹ் நேசிக்கிறான். சுஜூத் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறான். நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு பக்கத்துல நெருக்கமாக இருந்துட்டு கேட்கிற துவா எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும், எவ்வளவு பலமானதாக இருக்கும், எவ்வளவு ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, அதிகமாக நஃபிலான வணக்கங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஃபர்துடைய எடுத்துக்கொண்டால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். உதாரணமா இஷா தொழுகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு உடனே கட்டாயமா சுன்னத் தொழுகிறேன் அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க உறங்க போறீங்க, உங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து உடனே முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிஞ்சுன்னு இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆறுதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், தூங்கும் போது சுன்னத்தை தொழுதுட்டு, இஷாவுடைய பின் சுன்னத் தொழுதுட்டு, வித்திரு தொழுது நம்ம உறங்கலாம். அது மாதிரி சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப தொழுது தொழுது அவசரமா போயிடுவாங்க. அது மாதிரி அந்த டைம் கிடைக்கும் போது நம்ம சுன்னத்தை அதிகமாக அதாவது கண்டினியூவா அப்படியே தொடர்ந்து செஞ்சு வரணும்ங்கிறது முயற்சி இருந்தாலும் முன்னப்பின் ஆகும் மனிதன் அடிப்படையில. வளர்ந்தானே? அப்ப நம்ம அந்தந்த சந்தர்ப்பங்களை பார்த்து இயலுமான அளவு நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே வகுப்புகளை சொன்னதை போல 12 ரக்காத் சுன்னத்துகள் குறைஞ்சது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாட்டியும் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாளா செஞ்சு பழக்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி துஹாவுடைய தொழுகைகள் நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில நம்ம நாளைக்காவது செய்வோம்னு சொல்லி நினைச்சு ஒரு முறை துஹாவுடைய தொழுகை தொழுது கொள்றது. அது மாதிரி வந்து கியாமுல்லைனா என்ன, நடுநிசையில 12 மணி 1 மணிக்கு எழுப்பி தொழுவது மட்டுமா கியாமுல்லைல் இல்லை. இஷாவுல இருந்து நீங்க ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க தொழலாம். ஒரு இங்க 7 மணிக்கு இஷா 8 மணிக்கு இஷா முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, 7:30 இஷா முடியுதுண்டா நீங்க வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு 10ல இருந்து 10:30 வரைக்கும் தொழுதுட்டேன்னு செய்யலாம், தூங்கலாம். அதுவும் கியாமுல்லைல். அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடி எழுந்து கூட அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நேரம். அப்ப எனவே வந்து இப்படி இந்த தொழுகையுடைய விஷயத்துல நவாஃபில், அதே மாதிரி வந்து நோம்புடைய விஷயத்துல மாசத்துல 3 நாளோ அல்லது திங்கள் வியாழனோ தானே. இப்ப நமக்கு நோம்பு அதிகமானவங்களுக்கு பிடிக்க முடியும். அது மாதிரி சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் விட்டு பிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரியான நோம்புகள் பிடிச்சு கொள்றது ஒவ்வொருத்தர சக்தி கேட்பா. அதே மாதிரி சில இபாதத்துகளை பொறுத்தவரை ஏன் நம்ம அல்லாஹ் நிறைய இபாதத்துக்களை பல வகையா அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா இபாதத்தும் செய்யலாது. அதான் சொல்றது. இப்ப நல்ல கொழுத்து ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் மாசத்துல ஒரு 10 நாள் நோம்பு பிடிச்சேன்னு சும்மா அப்படி இருப்பாரு. அவ்வளவுதானே. கொஞ்சம் மெலிஞ்ச ஒரு ஆளா இருந்தா ஒரு 3 நோம்பு பிடிச்சா 4வது நோம்புக்கு அவர் வரமாட்டாரு. அவ்வளவுதான், எளிமையா நடந்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி பலவீனம் இருக்குது. அதே மாதிரி வந்து தொழுகை விஷயத்திலையும் இருக்குது. அதே மாதிரி வந்து சிலவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நிறைய எல்லாம் கொடுத்திருப்பான். நான் புத்தி யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும், எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நியமத்துக்களை கொடுத்திருப்பான். அந்த நியமத்துக்களை செலவழிக்கணும். ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த ரிஸ்க்னா என்ன, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம். அறிவும் ரிஸ்க் தான். நிறைய பேர் நினைச்சிருக்க ரிஸ்க்னா சாப்பாடு மட்டும். அல்லாஹ் நல்ல ரிஸ்க தாரான், நல்லா ரிஸ்க் தானே. என்ன ரிஸ்க் தான்? சோறு அரிசி இதுல தார். அப்படி இல்ல, ரிஸ்க்னு சொன்னா உங்களோட மனைவி ரிஸ்க் தான், உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றல், உங்களோட திறமை, உங்களோட நுணுக்கமான பார்வை, உங்களோட உடல் அமைப்பு, உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் ரிஸ்க். வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை, வாழ்வின் ஆதாரம், வாழ்வாதாரம் முழுக்க ரிஸ்க். அப்ப எனவே இதுல எதை நீங்க செலவழிக்கிறீங்களோ அதுக்கு நன்மை கிடைக்கும். அவங்க சொல்றது இதுல எதை நீங்க செலவழிக்கணும், அல்லாஹ் தந்த அருள்களை அவனுக்காக பயன்படுத்தினால் லஅஸீதன்னகும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நான் உங்களுக்கு, நீங்க அடிக்கடி நான் சொல்ற வசனம், நானும்
நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அப்ப இப்படி அல்லாஹ் பாக்கியத்தை நமக்கு நேரடியா படிக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அப்ப இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளணும் நம்ம. என்ன இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஒரு அடியான் இப்படி நெருங்கி கொண்டே போகணும். நவாஃபில் உபரியான வணக்கங்களினூடாக நெருங்கும் பொழுது அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய கால் கையினூடாக பாவங்களை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருவான். பாவம் அப்படி செஞ்சிட்டா கூட இஸ்திஃபார் செய்யக்கூடிய ஒரு அந்த எண்ணத்தை அல்லாஹ் தருவான். இஸ்திஃபார் செய்யக்கூடிய எண்ணத்தை அல்லாஹு தாலா தருவான். எனவே நம்ம இந்த நஃபிலான வணக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பேணுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற முடியும். அடுத்ததாக 6602 6502 எஸ் சஹீஹ் புகாரியினுடைய தமிழ் இதுல தமிழ் இதுதானே 6502 புகாரில எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக இப்ப நாங்க சொன்ன அந்த விஷயத்தோட முதலாவதாக நஃபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவான், அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருப்பான், அல்லாஹ்வும் அவனை நேசிப்பான். இப்ப நான் ஒரு ஹதீஸ் சொல்ல போறேன். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இதுல இந்த ஹதீஸை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் ஒரு ஹதீஸ் தான். ஆனா 10 விஷயம் வரப்போகுது, சின்ன சின்ன விஷயங்கள். நோட் பண்ணி வச்சுக்கொண்டால் இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக முக்கியமான விஷயம், 10 விஷயங்கள் ஒரு ஹதீஸ்ல வருது. ஹதீஸ் சஹீஹுல் ஜாமி ஸகீருடைய 176வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அறிவிப்பாசி சஹீஹானது. ரைட். இப்ப மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அதான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. இந்த ஹதீஸ் மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? அப்ப மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும். முதலாவது விஷயம். அப்ப பாருங்க, முதல்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் நவாஃபில்களை பத்தி. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து 10 விஷயங்களையும் நாங்க ஒன்றொன்றா பார்ப்போம். ஒரு ஹதீஸ் தான், ஒரு சப்ஜெக்ட், ஆனா 10 விஷயங்கள். அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவர்கள். அஹப்புன்னா என்ன? மிக மிக விருப்பமானவர்கள். அன்ஃபஅஹும், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஅஹும், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள், மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்கள். நான் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும், நாம் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும். இப்ப நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறுறால் மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இந்த நஃபா பயனுள்ளவராக நாம் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய பிரயோசனமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையால பிற மனிதர்களுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.